கூட்டணிக்கு பெரிய கட்சி ஒன்று வரப்போறதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. பெரிய கட்சி உங்க கட்சியா இல்ல நீங்க தான் கூட்டணி போறதுக்கான பேச்சு? அவ்வளவு பெரிய கட்சியா? ஊரெல்லாம் சொந்தம் தெரியல. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன். 26ல என் தம்பி வாரான். 26ல யார் வர போறது? தம்பி விஜயை சொல்ற. உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி பேச்சால? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. தமிழில் அறிவிப்பு இல்லை என்றா பறக்காத ஒரு விண்ணூர்தியும் கதை முடிஞ்சிடும். நாங்க என்ன பண்ணிடுவோம் சீமான், நாங்க ஒரு 60 பேர் மொத்தமா எல்லா பயணச்சீட்டையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு வண்டிக்குள்ள போய் ஏறிடுவோம். நாங்க தானே தெரியாது. மேல பறக்க போகும்போது நிப்பாட்டுருவோம். தமிழ்ல சொல்ல அப்படின்னா எடு வண்டின்னு 2 தடவை போராட்டத்தை பண்ணோம்னா சரியாயிடும். என்ன இங்க பேசிக்க, அங்க நின்று பேசுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் எல்லாருமே சொல்றாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர். உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதின்னு கேக்குது. அண்ணன் சீமான் எங்களுக்கு சாமான உழுது, வேற மாதிரி உழுது. என்ன எவரும் அடிக்க முடியாது, கூட அடிக்க முடியாது. நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா. அந்த இளிச்சவாயம் பேர் என்ன? அண்ணாமலை.